வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம யூனிட் 8ஓட வேர் டு ஸ்டடி பற்றி தான் பார்க்க போகிறோம். யூனிட் 8ல் வந்து ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இதை பற்றி தான் வந்து யூனிட் 8ல் கொடுத்துருக்காங்க. 2019ல் சிலபஸ் மாற்றினதுக்கு அப்புறம் தமிழ்நாடுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிலபஸ் மாற்றிருந்தாங்க. அதில் யூனிட் 8 வந்து ரொம்பவே முக்கியமான சப்ஜெக்ட். இது குரூப் 1, குரூப் 2ஓட ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான சப்ஜெக்ட். அதனால நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்பயே மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அப்போனா நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். யூனிட் 8ஓட சிலபஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கேன். இது எங்கே படிக்கலான்றதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்பிஎஸ்சி உன்னால் முடியும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் பற்றி ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அது இன்னும் என்னை என்கரேஜ் பண்ணும். அதிக வீடியோஸ் நான் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிலபஸில் இருக்க டாப்பிக்கை வந்து நம்ம எந்த புக்கில் படிக்கணுன்றதை பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். இது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயும் தான் கொடுத்துருக்கேன். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். (2019ல் சிலபஸ் மாற்றி குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பரை வந்து டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா யூனிட் 8ல் இருந்து 49 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் ஜான்வரி மாதம் நடந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா 36 கொஸ்டின் வந்து யூனிட் 8ல் இருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படிக்கிறதா இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி படிங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். யூனிட் 8ஐ எங்கே படிக்கலான்றதுக்குரிய சோர்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். நியூ ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் சமூக அறிவியல் போர்ஷனை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 11th to 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி போர்ஷனையும் படித்து வச்சுக்கோங்க. சிலபஸில் உள்ள டாபிக் வந்து 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதாவது அரசியல் அறிவியல் வால்யூம் 2ல் வந்து கவர் ஆகுது. அதையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டோட எத்திக்ஸ் புக், அதாவது அறிவியலும் இந்திய பண்பாடும். இந்த புத்தகம் கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும். அதில் ஒரு 4 சாப்டர்ஸ் நீங்கள் படித்தா போதும். அது என்னென்னன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்து திருக்குறளில் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற திருக்குறளை வந்து தமிழ் புக்கில் படித்து வச்சுக்கோங்க. புது புக்கில் இந்த திருக்குறள் படித்ததுக்கப்புறம் பழைய ஸ்கூல் புக்கில் இருக்கிற திருக்குறளையும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணுன்றதை பற்றி சொல்லியிருக்கேன். மற்ற சோர்ஸ் நீங்கள் என்ன ரெஃபர் பண்ணணுன்றதை பற்றி பார்க்கலாம். திருக்குறள் பற்றி மு. வரதராசனார் திருக்குறள் உரைநூல் எழுதியிருக்காரு. அந்த புக்கை வந்து நீங்கள் திருக்குறளுக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறை பற்றி மு. வரதராசனார் வந்து எழுதியிருக்காரு. அந்த புக்கையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மெட்டீரியல் அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சிலபஸில் இருக்க எல்லா டாபிக்ஸ்க்கும் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. என்ன வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா www.tamilnaducarrierservices.tn.government.in. இந்த வெப்சைட்ல இருந்து நீங்கள் அந்த பிடிஎஃப்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இன்ஸ்டியூட்ஸோட புக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வெற்றி ஐஏஎஸ் புக்கை வந்து யூனிட் 8க்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இல்லாட்டி சுரேஷ் ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்டோட புக்கையும் நீங்கள் யூனிட் 8க்கு ரெஃபர் பண்ணலாம். சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ்னு ஒரு டாபிக் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் தமிழ்நாடோட பாலிசி நோட்ஸை ரெஃபர் பண்ணலாம். கீழடி பற்றி இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட்டில் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதோட வெப்சைட் நான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், www.tnr.government.in. இதில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கண்டிப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணி படிங்க. அதை நீங்கள் டேரெக்டாக டிஎன்பிசியோட வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு கம்பைல்டாக கொஸ்டின் பேங்க் புக் மாதிரி வேணும்னா சுராவோட கொஸ்டின் பேங்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லாட்டி சக்தியோட கொஸ்டின் பேங்க்கை நீங்கள் வாங்கிக்கலாம். யூனிட் 8ஐ பற்றி நீங்கள் ரொம்பவே காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். சிலபஸில் இருக்க டாபிக்ஸ் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு பார்த்து ஃபர்ஸ்ட் அதை படிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கை ரெஃபர் பண்ணுங்க. டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் படிச்சுக்கோங்க. இதுவே போதுமானது.
என்னென்ன புக்ஸ் படிக்கணுன்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அடுத்து சிலபஸில் உள்ள டாபிக்ஸை வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கலான்றதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, தமிழில் வந்து தமிழ் சமுதாய வரலாறு. அடுத்து ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், தமிழில் பார்த்தீங்கன்னா அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இந்த 2 டாப்பிக்கையும் ஸ்கூல் புக்கில் நம்ம எங்கே படிக்கலான்றதை பார்ப்போம். 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக்கில் டேர்ம் 1ல் பார்த்தீங்கன்னா யூனிட் 4 ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம், தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், இந்த யூனிட்டை படிச்சுக்கோங்க. அடுத்து 6th ஸ்டாண்டர்ட் சோஷியலில் டேர்ம் 3ல் யூனிட் 1 வந்து த சங்கம் ஏஜ், தமிழில் பார்த்தீங்கன்னா பண்டை கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம், இந்த சாப்டரை படிச்சுக்கோங்க. அடுத்து 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக்கில் டேர்ம் 1ல் யூனிட் 3 லேட்டர் சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ், தமிழில் தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். அடுத்து 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக்கில் பார்த்தீங்கன்னா யூனிட் 7ல் ஸ்டேட் அண்ட் சொசைட்டி இன் மிடிவல் இந்தியா, தமிழில் இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும். அடுத்து 11th ஹிஸ்ட்ரியில் வால்யூம் 1ல் யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ஏர்லி இந்தியா, த சால்கோலித்திக், மெகாலித்திக், அயன் ஏஜ் அண்ட் வேதிக் கல்ச்சர், தமிழில் பார்த்தீங்கன்னா பண்டைய இந்தியா, செம்புக்கால, பெருங்கற்கால, இரும்புக்கால, வேதக்கால பண்பாடுகள். இந்த சாப்டரில் தமிழ்நாடு பற்றி 2 பேஜில் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும், ஃபுல் சாப்டரும் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரி வால்யூம் 1ல் யூனிட் 5 பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் அண்ட் சொசைட்டி இன் சவுத் இந்தியா, தமிழில் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். அடுத்து 11th ஹிஸ்ட்ரியில் வால்யூம் 1 யூனிட் 9 பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் இன் சவுத் இந்தியா, தமிழில் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் வால்யூம் 1 யூனிட் 11ல் லேட்டர் சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க, தமிழில் பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள், இந்த சாப்டரை படிச்சுக்கோங்க. அடுத்து ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ்க்கு நீங்கள் தமிழ்நாடோட பாலிசி நோட்ஸ் பார்த்துக்கலாம். கீழடி பற்றி இன்ஃபர்மேஷனை வந்து டைரெக்டாக நீங்கள் தமிழ்நாடோட ஆர்கியாலஜிக்கல் வெப்சைட்ல இருந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதோட வெப்சைட்டை இங்கே கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கண்டெம்பரரி டைம்ஸ், தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. இந்த டாப்பிக்கை ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். 11th எத்திக்ஸ் பார்த்தீங்கன்னா அறிவியலும் இந்திய பண்பாடும் சொல்லிட்டு 11th ஸ்டாண்டர்டில் ஒரு புக் இருக்குது. அந்த புக் வந்து தமிழில் மட்டும்தான் இருக்குது. இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் அந்த புக்கை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 11th எத்திக்ஸில் அழகு 1 பார்த்தீங்கன்னா தமிழக பண்பாடு ஓர் அறிமுகம், இந்த சாப்டர் படிச்சுக்கோங்க. அடுத்து 11th எத்திக்ஸில் அழகு 3ல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள். அடுத்து 11th எத்திக்ஸில் அழகு 4ல் தமிழர் கலைகள். அதுக்கப்புறம் 11th எத்திக்ஸில் அழகு 5 திருவிழாக்கள். 11th எத்திக்ஸில் இந்த 4 சாப்டரையும் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. எக்ஸாமில் இதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது, அதனால தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்து 11th சிறப்பு தமிழில் இயல் 1 கவிதை இயல், 11th சிறப்பு தமிழில் இயல் 3 அரங்கவியல், 12th சிறப்பு தமிழில் இயல் 1 கவிதை இயல், 12th சிறப்பு தமிழ் இயல் 3 வந்து அரங்கவியல். இந்த 4 சாப்டரையும் ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும். தமிழ் லிட்ரேச்சரை பற்றி என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தா போதும். அடுத்து 6th to 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் சிலபஸ் டாபிக்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். தமிழ் லிட்ரேச்சரை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் படிக்கணும்னு நினச்சா தமிழ் இலக்கிய வரலாறு மு வரதராசனார், இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு மெயின்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி இந்த டாப்பிக்கை வந்து வெற்றி ஐஏஎஸ் ஆர் சுரேஷ் ஐஏஎஸ் புக்கில் இருந்து படிச்சுக்கோங்க. அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் பற்றி கொடுத்துருக்காங்க. திருக்குறள் வந்து ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸ்க்கும் ரொம்பவே முக்கியமான டாபிக், தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இதில் என்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஸ் அ செக்குலர் லிட்ரேச்சர், தமிழில் பார்த்தீங்கன்னா மத சார்பற்ற தனித்தன்மை உள்ள இலக்கியம்.
அடுத்து ரிலவன்ஸ் டு எவ்ரிடே லைஃப், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை. இம்பேக்ட் ஆஃப் திருக்குறள் ஆன் ஹியூமனிட்டி, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம். திருக்குறள் அண்ட் யூனிவர்சல் வேல்யூஸ், ஈக்குவாலிட்டி, ஹியூமனிசம் எக்ஸெட்ரா. திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், சமத்துவம், மனிதநேயம் முதலானவை. அடுத்து ரிலவன்ஸ் டு சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அஃபேர்ஸ், சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு. அடுத்து philosophical content in திருக்குறள், தமிழ்ல பார்த்தீங்கன்னா திருக்குறளில் தத்துவ கோட்பாடுகள். இந்த டாபிக்கை வந்து ஸ்கூல் புக்ல எங்க படிக்கலான்றதை பத்தி பார்க்கலாம். கண்டிப்பா எல்லாரும் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற திருக்குறளை வந்து தமிழ் புக்ல படிச்சு வச்சுக்கோங்க. புது புக்ல இருக்க திருக்குறளை நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பழைய புக்ல இருக்கிற திருக்குறள் பாருங்க. திருக்குறளை பத்தி டீட்டெயில்டா நம்ம 10 குறளா ஒவ்வொரு கிளாஸ்லயும் பார்த்துட்டு வரோம். அந்த கிளாஸ் நீங்க பார்க்க மறந்துருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல திருக்குறள் பிளேலிஸ்டோட வீடியோ லிங்க் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அதை கிளிக் பண்ணி அந்த கிளாஸஸ் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம கிளாஸ்ல நடத்துற என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட பிடிஎஃப் நீங்க டெலகிராம்ல ஜாயின் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். திருக்குறளுக்கு நீங்க என்னோட நோட்ஸை அங்கிருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னோட நோட்ஸ்ல திருக்குறளுக்கான விளக்கத்தை நான் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல ரெண்டுலயுமே மீனிங் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ்ல யூனிட் 7 இந்தியன் எக்கனாமி. இந்த சாப்டர்ல கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் திங்கர்ஸ் திருவள்ளுவர்னு சொல்லிட்டு 7.8.1ல திருவள்ளுவரை பத்தி ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சுக்கோங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் சாப்டர்ல 7.8.1 திருவள்ளுவர் பத்தி கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சுக்கோங்க. அடுத்து 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வால்யூம் 1 பாத்தீங்கன்னா யூனிட் 1 இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ். இந்த சாப்டர்ல திருவள்ளுவரோட கான்ட்ரிபியூஷனை பத்தி பேஜ் 3ல கொடுத்துருப்பாங்க. ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அறிவியலின் அறிமுகம் பக்கம் 3ல வந்து திருவள்ளுவர் பத்தி கொடுத்துருப்பாங்க. அடுத்து 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வால்யூம் 2ல பாத்தீங்கன்னா யூனிட் 15 தமிழ்நாடு பொலிட்டிக்கல் தாட். இந்த சாப்டர்ல 15.2ல திருவள்ளுவர் கான்ட்ரிபியூஷன் பத்தி கொடுத்துருப்பாங்க. அதை மறக்காம படிச்சுக்கோங்க. தமிழ்ல தமிழக அரசியல் சிந்தனைகள் 15.2ல திருவள்ளுவர் தலைப்பு கீழே கொடுத்துருக்கிறத படிச்சுக்கோங்க. அடுத்து 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வால்யூம் 1 பாத்தீங்கன்னா யூனிட் 4 இந்தியன் ஜுடிஷியரி பேஜ் நம்பர் 79. இந்த சாப்டர்ல பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த பேஜ் மட்டும் படிச்சா போதும். தமிழ்ல இந்திய நீதித்துறை திருக்குறள் பத்தி கொடுத்துருக்க அந்த பக்கத்தை படிச்சுக்கோங்க. அடுத்து சிலபஸ்ல உள்ள டாபிக்ஸ் பத்தி பார்க்கலாம். ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், தமிழ்ல விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஏர்லி அஜிடேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. இந்த 3 டாபிக்கும் ஸ்கூல் புக்ல எங்க படிக்கலான்றத பத்தி பார்ப்போம். 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில டேர்ம் 1ல பாத்தீங்கன்னா யூனிட் 4ல பீப்புள்ஸ் ரிவால்ட்னு ஒரு சாப்டர் இருக்கு. அதை நீங்க படிச்சுக்கோங்க. தமிழ்ல மக்களின் புரட்சி. 10th ஹிஸ்டரி வால்யூம் 2ல யூனிட் 6 பாத்தீங்கன்னா ஏர்லி ரிவால்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு, தமிழ்ல ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். 11th ஹிஸ்டரி வால்யூம் 2ல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 18 ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் ரூல், தமிழ்ல ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள். இந்த சாப்டர்ஸ் நீங்க படிச்சுக்கோங்க. அடுத்து சிலபஸ்ல இருக்க மீதி டாபிக்ஸ் பத்தி பார்க்கலாம். எவல்யூஷன் ஆஃப் 19th and 20th century சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்ல 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி. அடுத்து ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி, growth of rationalism பகுத்தறிவு வாதத்தின் வளர்ச்சி, self-respect movement, Dravidian movement and principles underlying both these movement, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம் மற்றும் இவ்வியக்கங்களுக்கான அடிப்படை கொள்கைகள். கடைசி டாபிக் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தந்தை பெரியார் அண்ட் பேரறிஞர் அண்ணா,
தமிழ்ல தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்புகள். இந்த 5 டாபிக்குமே ரொம்ப முக்கியமானது. இந்த டாபிக்ஸை ஸ்கூல் புக்ல எங்க படிக்கலான்றதை பத்தி பார்ப்போம். 10th ஹிஸ்டரி வால்யூம் 1ல வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9 ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. இந்த சாப்டர்ல 9.3ல நான் பிராமின் மூமெண்ட் பத்தி கொடுத்திருப்பாங்க. தமிழ்ல 9.3ல பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரஸிற்கு சவாலும் இந்த டாபிக்கை படிச்சுக்கோங்க. 9.4ல நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்திருப்பாங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா 9.4ல ஒத்துழையாமை இயக்கம். அடுத்து பாத்தீங்கன்னா 10th ஹிஸ்டரியில வால்யூம் 1ல வந்து யூனிட் 10 பாத்தீங்கன்னா சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு. தமிழ்ல தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள். இந்த சாப்டர்ல 10.2ல வந்து ரைஸ் ஆஃப் டிராவிடியன் மூவ்மெண்ட்னு கொடுத்திருப்பாங்க. தமிழ்ல 10.2 திராவிட இயக்கத்தின் எழுச்சி. இந்த டாபிக் மட்டும் படிச்சா போதும். அடுத்து 10.3ல ஜஸ்டிஸ் பார்ட்டின்ற டாபிக் கொடுத்திருப்பாங்க. தமிழ்ல தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சின்ற தலைப்புக்கு கீழே உள்ளதை மட்டும் படிச்சா போதும். அடுத்து 10.4ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். தமிழ்ல பாத்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம். இந்த 10th சாப்டர்ல 10.2, 10.3, 10.4 இந்த டாபிக்ஸ் மட்டும் படிச்சா போதும். அடுத்து பாத்தீங்கன்னா 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வால்யூம் 2ல யூனிட் 14 வந்து பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்ல தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி. கடைசியா 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 2ல யூனிட் 15ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பொலிட்டிக்கல் தாட். தமிழ்ல தமிழக அரசியல் சிந்தனைகள். இந்த சாப்டர்ல 15.5 டிராவிடியன் ஐடியாலஜி, அதாவது திராவிட கொள்கைவாதம் இந்த தலைப்பு கீழே உள்ளது மட்டும் படிச்சா போதும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மற்றும் எல்லா விதமான டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே யூனிட் 8 ரொம்பவே முக்கியமானது. இப்போ உங்க ஃபோக்கஸ் குரூப் 1 எக்ஸாம்னா நீங்க 10th இருந்து 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியை தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து 11th எத்திக்ஸ்ல 4 சாப்டர்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 2 படிச்சுக்கோங்க. லீடர்ஸ் பத்தி நீங்க படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ல இருக்க பேசிக்ஸை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சங்கர் ஐஏஎஸ்ல லீடர்ஸ் பத்தி தனியா பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலையுமே கொடுத்துருக்காங்க. அதை நீங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வு பெட்டகம் இந்த வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வெற்றி ஐஏஎஸ் ஆர் சுரேஷ் ஐஏஎஸ் இவங்களோட புக்கையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இதே நீங்கள் குரூப் 2 ஆர் 2A எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா 6th இருந்து 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 11th எத்திக்ஸில் இருக்க 4 சாப்டர்ஸ் படிச்சுக்கோங்க. அடுத்து 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 2ல முக்கியமாக தமிழ்நாடு பற்றி கொடுத்துருக்க டாபிக்ஸை மட்டும் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அதுவே போதுமானது. இதே குரூப் 4, VAO மற்ற டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா 6th to 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் தமிழ்நாடு ஹிஸ்டரியை பற்றி தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 11th எத்திக்ஸில் இருக்க 4 சாப்டரையும் ஜஸ்ட் ரீட் பண்ணால் நீங்கள் போதும். நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் முக்கியமாக டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ண மறந்துடாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்து படிக்கிறப்ப தான் உங்களுக்கு எந்த டாப்பிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். அதனால கண்டிப்பாக டிஎன்பிசியோட கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு படிங்க. நீங்கள் குரூப் 1, குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா யூனிட் 8 வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸ்க்கும் ரொம்பவே முக்கியமான சப்ஜெக்ட். நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்பே தெளிவாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களோட மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாமுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்களே, இந்த கிளாஸில் யூனிட் 8 வந்து நம்ம எங்கே ஸ்கூல் புக்கில் படிக்கலாம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா என்ன புக் ரெஃபர் பண்ணுறது பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம டிஎன்பிஎஸ்சி உன்னால் முடியும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அது இன்னும் என்னை என்கரேஜ் பண்ணும். அதிக வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.